விஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதத்தான் அரை மணி நேரமா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரம் சொல்லி தொலைங்க. அது எங்க அப்பா அம்மா. நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பா அம்மா இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. என்னது, வந்துட்டு போயிட்டாங்களா? என்னைக்கு? ஏன் எங்க வீட்டுக்கு வரல? அவங்க உங்க வீட்டுக்கு வரதுக்கு விரும்பல. ஏன், என்னாச்சு? தப்பா நினைச்சுக்காத விஜி. ஏன் சொன்ன கோச்சுக்க மாட்டியே? இல்ல, கோச்சுக்க கூடாது. கோச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா உன்னை பத்தி ஏதோ தப்பா கேள்விப்பட்டிருக்காங்க. என்னது புது கதை? என்ன கேள்விப்பட்டாங்களா? சொல்லுங்க. அத சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. நீ ஏற்கனவே கெட்டு போனவளாம். வெரி குட். ஒரு தடவை உனக்கு அபார்ஷன் ஆயிருக்குதான். வாரம் எனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அதை பத்தி யாரும் சொல்லலையா? இதெல்லாம் நானா சொன்னேன்? எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு மகாபிரபு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சமாளிச்சு. சமாளிச்சீங்களா? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் கோவப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அது எனக்கு தான் அவமானம். அபாஷன் பாவீங்களா? சரி, நீங்க இத்தனை நாளா ஏன் கூட பழகிருக்கீங்களே, நீங்க இதை நம்புறீங்களா? சொல்லுங்க. நீதான் சொல்லணும். என்னங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அப்பா அம்மா சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது. ஓஹோ, அப்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீ சொல்றத வச்சு அப்பா அம்மா கிட்ட அடிச்சு பேசலாம் இல்லையா? சீச்சி, உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்லை. இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா? நீ எழுதி கையெழுத்து போட்டு தரட்டுமா? எனக்கு அபார்ஷன் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல திருடுத்தனமா தங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஆம்பளை கிடைக்கலன்னு உங்களுக்கு வல்ல வச்சேன், நீங்க முடிச்சுட்டீங்க. நீ ஆத்திரத்துல பேசுற? இல்ல, பகவத்கீதையில சத்தியம் பண்ணி சொல்றேன். போதும் சாமி, உன்னோட பழகினதுக்கு எனக்கு கிடைச்ச சரிப்படி போதும். இனிமே மூஞ்சிலே முழிக்காத. விஜய், விஜய் எங்க போற? இன்னைக்கு இன்னொரு அபார்ஷன். அதை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகணும், என் பிள்ளைய பாக்கணும், அப்புறம் கள்ளக்காதல பாக்கணும். எனக்கு எத்தனையோ வேலை. ராம், உன்ன மாதிரி சந்தேக பிராணிங்க 1000 பலகாரனுக்கு சமம். இன்னைக்கு நீ என்ன கொன்னுட்ட. நீ தூக்குக்கு தப்பிச்ச பலகாரம்.